வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா புழுதி வெள்ளாமல் விதைக்க போகிறோம். கடவுளை கும்பிட்டு நெல்லறிய போகிறோம். பார்ப்போம். நாங்கள் இது இப்போ என்ன செய்கிறோம்னு சொன்னால் உழுது போட்டுட்டோம் முதலே. இப்போ ஒரு உழுது போட்டு நெல்லறிகிறோம். அங்கே மிஷின் உழுது கொண்டு இருக்கு. நான் நெல்லறிஞ்சுட்டு போகிறேன். பின்னால் நெல்லறிஞ்சு போட்டு திருப்பி நாங்கள் உழுது விட போகிறோம். உழுது விட்டுருவோம். அதுக்கு பிறகு வேலி அடைச்சி போட்டு விட்டுருவோம். அது தண்டை மழை தூர நெல் முளைச்சி வரும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் மருந்தடித்து பசலை விட்டு பார்ப்போம். ஒரு மழை பெய்யுதுன்னு சொன்னால் முளைச்சிடும். இது 4-5 நாளில் போய் பார்த்தா தெரியும் நெல் எப்படி முளைச்சிருக்குண்டு முளை வீதங்கள். இப்போ நெல் முடிய ஃபுல்லாக மரத்து போட்டு நாங்கள் போயிடுவோம். போய்ட்டு வேலி அடைப்போம். அடைச்சி போட்டு விட்டுருவோம். இப்போ நான் கொஞ்சம் வயல்வெளியாக தெரிஞ்சபடியாக ஒரு வீடியோவும் போடலாம் போய்ட்டு வருகலாமையா. இனி தொடர்ந்து வீடியோக்கள் வரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பக்கத்தில் தென்னம்பிள்ளை காணிகள் எல்லாம் காணிகளுக்கு பக்கத்தில் தான் அப்படியே இங்கே வயல் காணிகளும் இருக்குது. இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே இளநிலப்பகுளம் ஏரியாவுக்குள்ள முழு பெரும் வயல் விதைச்சிருந்தோம். இப்போ நானும் இன்றையோட விதைச்சி முடிகிறேன். உழுது முடிஞ்சுன்னு சொன்னால் நாங்கள் உழுது போட்டு வலிக்கிட்டுருவோம். உழுது முடிஞ்ச நாங்கள் வலிக்கிட்ட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இப்படி விதைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விவசாயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோவுக்கு 4-5 நாளையால் நாங்கள் போய் பார்ப்போம். இந்த விதைச்ச வெள்ளாமல் எப்படி முளைத்திறனா இருக்குது, முளை வந்திருக்குண்டு அதையும் வீடியோ எடுத்து போடுறேன். வாங்க பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே.